Taste the Daily. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் வெளியே நடமாடவே அஞ்சு நடுங்கும் அளவிற்கு அலங்கோல ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் எப்போதுதான் விழிக்கப் போகிறார் என மக்கள் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாட்கள் இல்லை என்ற நிலை மாறி தற்போது நடக்காத பொழுதே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பாலியல் குற்றங்கள் கணக்கின்றி அரங்கேறி வருகிறது. இதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாததால் ஒன்றும் அறியா பிஞ்சு குழந்தைகள் நஞ்சுள்ளம் கொண்ட காமுகர்களுக்கு இரையாகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை நாள்தோறும் செய்திகளாக கண்டு மனம் வெதும்பிய தமிழக மக்கள் அப்பா என அழைக்க கோரிய ஸ்டாலினுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். ஆட்சி அதிகாரம், குறிப்பாக காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள எந்த தந்தையும் இப்படி ஒரு விழிப்புணர்வு வீடியோவை மட்டுமே பதிவு செய்துவிட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட வினோதங்களும் உங்கள் ஆட்சியில் நடந்து வருவது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் 4 ஆண்டு கால செயலற்ற ஆட்சியில் இன்று வரையில் கூட பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் கொடூரம் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. இது உங்களுக்கு தெரியாதா? வடமாநிலத்தில் ஒரு வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டான். ஆனால் நீங்கள் ஆளும் தமிழகத்தில் தாம்பரத்தில் சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் போலீசார் முன்பாக அரட்டை அடிக்கிறார்கள். வேலூரில் பாலியல் குற்றவாளிகள் நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் முன்பாகவே செய்தியாளரை தாக்குகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்து கொலை செய்த ஜீவா என்பவன் தப்பிக்க முயலும் போது தவறி விழுந்து காலில் எலும்பு முறிவு. அப்பா என அழைக்கச் சொல்லும் உங்கள் ஆட்சியில் அதிகபட்ச தண்டனை என்பது கால் எலும்பு முறிவுதானா? நல்ல ஆட்சி என்பது மக்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும். நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும். அதிலும் தோற்றுவிட்டீர்கள். நீங்கள் எங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டாம். பாலியல் அத்துமீறல்களால் கண்ணீரில் தவிக்கும் அப்பாவி தாய்மார்களின் கேள்விக்கு பதில் சொன்னால் போதும். உங்களால் பதில் கூற முடியுமா ஸ்டாலின்?